டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. இதுல மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவலி இருக்கலாம், ஃபோர்ஹெட்ல முன்னெற்றியில அதிகமான வலி, பின் மண்டையில எனக்கு வலி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இது பார்த்தோம்னா ஆசிபிட்டல் ரீஜியன் அப்படின்னு சொல்ற இடம். இப்போ இந்த இடத்துலயும் நமக்கு வலி இருக்கு. இந்த மாதிரி ஒற்றை தலைவலி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம், என்னென்ன காரணங்களால நமக்கு ஹெட்ஏக் வருது, இது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம உடல்ல பேசிக்கா ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா இமிடியேட்டா நமக்கு தலைவலி வரும். சிலர் நல்லா சொல்லுவாங்க, என்னன்னா மேடம் எனக்கு தலைவலி இருக்கு, ஒரு 2 நாள் விடாம இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் வாந்தி எடுத்து அந்த வாமிட் பண்ணாதான் எனக்கு தலைவலி சரியாகிற மாதிரி இருக்கும். இது மந்த்லி ஒன்ஸோ இல்ல 2 months ஒன்ஸோ இது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடல்ல இந்த தலைவலி சரியாகிறதுக்கான வழிமுறைகள் பேசிக்கா நிறைய இருக்கு. சிலர் கண் பார்வையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து, குறைபாடு இருந்து, அதனாலையும் தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதுலயுமே முக்கியமா பார்த்தோம்னா நம்ம தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஜென்ரலாவே நமக்கு நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் போது வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டாலோ, அதற்கு அடுத்ததாக நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைந்தாலோ, ஆக்சிஜன் லெவல் குறைந்தாலோ நமக்கு தலைவலி அதிகமாக வருது. ஸோ இதை நம்ம பாடியில இந்த லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு, பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது, இல்ல நமக்கு சரிவர உடல்ல டைஜஷன் சரியா நடக்கல, ஒரு ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம், ரொம்ப நேரம் வயிற்றுலயே டைஜஷன் ஆகாம அப்படியே இருக்கு அப்படின்னா, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து ஒரு மாதிரி புளித்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, அப்போ ஓகே, இன்னும் நம்ம அப்போ சாப்பிட்ட உணவு, மதியம் சாப்பிட்ட உணவு இரவு ஆயிடுச்சு, இன்னுமே நமக்கு டைஜஷன் நடக்கல அப்படின்னு இதே மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா தலைவலி கண்டிப்பாக ஏற்படுது. இதுலயுமே முக்கியமாக மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இந்த மலச்சிக்கல் இருக்கிற நபர்களுக்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா தலைவலி ஏற்படுது. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி செய்யறதுக்கு சில பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். காலையில எந்திரிச்சு நம்ம நல்ல ஒரு பிரீத்திங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிராணாயாம பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா தலைவலி பிரச்சனை குணமாகும். தலைக்குமே நமக்கு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம நரம்புகள் வலிமையாகி உடலுக்கு வலிமை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இரவு நேரத்துல போதுமான அளவுக்கு உறக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சரியா நம்ம தூக்கம் இருந்துச்சுன்னா தலைவலி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வராது. ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்றோம், அப்போ பாடியில டீஹைட்ரேட் ஆகுதுன்னா அப்பவும் நமக்கு ஹெட்ஏக், தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேசிக்கா சில மூலிகைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது தலைவலி, மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையும் நமக்கு வராமல் இருக்கும். இதற்கு முக்கியமாக மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய். ஸோ ஏலக்காய் ரொம்ப சிம்பிள். ஏலக்காயோட நமக்கு ஓமம், ஏலக்காய் ஓமம் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். இந்த ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், அந்த ஸ்மெல்லே நமக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கிறோம், நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறோம் அப்படின்னா இம்மிடியட்டா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியது ஏலக்காய். ஸோ இந்த ஏலக்காய் ஒரு 3 அளவுக்கு எடுத்துக்கணும், ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இதை தண்ணீர்ல நல்லா பாயில் பண்ணணும். 2 கிளாஸ் தண்ணீர்னா 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா தேன் சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது தலைவலி, சூடா குடிக்கும்பொழுது தலைவலி அப்படின்றது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம கிராம்பும் சேர்த்து குடிக்கலாம். ஸோ கிராம்பும் சேர்த்து குடிக்கும் பொழுதும் நமக்கு தலைவலி குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமான தலைவலி இருந்ததுன்னா தொடர்ந்து சில மருந்துகளை நம்ம சித்த மருத்துவத்துல ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களோட அஸ்வகந்தா சூரணமும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த அஸ்வகந்தா சூரணம் அப்படின்னு சொல்ற மருந்து தலைவலி மட்டும் இல்லை, உடல்ல ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை நமக்கு சரி செய்யறதுக்கும் பயன்படுது. ஸோ இந்த அஸ்வகந்தா சூரணம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து
தினம்தோறும் குடிக்கலாம். ஸோ காலை இரவு 2 வேளையும் பயன்படுத்தும் போது அதிகமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தூக்கமின்மை பிரச்சனை இது எல்லாமே நமக்கு சரியாகி நமக்கு தலைவலி அப்படின்ற பிரச்சனையும் குணமாக ஆரம்பிக்குது. இதுலயுமே முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கிராம்பு தைலம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கிராம்பு தைலம் எப்போதுமே நம்ம கூட வச்சுக்கணும். ஸோ நம்ம கூட இருந்ததுன்னா தலைவலி இருக்கும்போது கொஞ்சமா அது காட்டன்ல நினைச்சு தலை வலி இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஹெட்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தலையில இருக்கக்கூடிய வலியானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு, தலையில அதிகமா நீர் கோர்த்து இருக்கு, நுரையீரல் பகுதிகளிலும் அதிகமான நீர் கோர்த்து இருக்கு அப்படின்னா இதை சரி செய்யறதுக்கு நமக்கு கிராம்பு தைலம் பயன்படுது. ஸோ இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் வச்சு நம்ம முகத்தை வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தினந்தோறும் இதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு 10 நாட்கள்லயே இந்த தலைவலிக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும். இதுலயுமே முக்கியமாக பார்த்தோம்னா வெற்றிலை சாறு ஒரு 60 ml எடுத்துக்கணும். ஒரே ஒரு சிட்டிகை அளவு சுக்கு பொடி அதுல கலந்து தினம்தோறும் காலையில நம்ம குடிச்சிட்டு வரணும். இப்போ தலைவலி இருக்கிறவங்க, லிவர் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இது சரியாகிறதுக்கு நமக்கு இந்த வெற்றிலை சாறும் சுக்கு பொடியும் நமக்கு பயன்படுது. இப்போ தலைவலி குணமாவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.